நேர்காணல்ல நம்மோடு திரைப்பட இயக்குனர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர், மக்களுக்காக களத்தில் நின்று போராடுவேன் என நீ பார்த்த தற்போது பாஜகவில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கங்கை அமரன் அவர்கள். வணக்கம். இவகிட்ட எல்லாம் எதுக்கு இன்டி எடுக்கிறீங்க? நான் திண்டின்னு சொல்லிருப்பானே. ஆமாங்க. முன்னுரை, அந்த முன்னுரையை கங்கை அமரன் தான் எழுதியிருக்கார், பாஜகவை சேர்ந்தவர்கள் தான் எழுதியிருக்காங்க அப்படிங்கிற டாக்கெல்லாம் கூட சமூக வலைதளங்களில் பேசப்பட்டுச்சு. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. அந்த புக் எழுதுனது நீங்க தானா இல்ல பாஜக காரங்க? அந்த முன்னுரை 3 பக்க முன்னுரை இளையராஜா எழுதினாங்க. யாருடைய பேர்ல வந்திருந்தது? அந்த முன்னுரை யார் எழுதுனாங்கன்னு போட்டாங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அந்த 3 பக்க முன்னுரை இருக்கு, அது நான் எழுதி கொடுத்ததா சொல்றாங்க. அப்படிலாம் சொல்றேன். அப்ப இளையராஜா இதுவரைக்கும் மியூசிக் பண்ண படங்கள்லாம் நான் தான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன்னு சொல்லுவீங்களா? இறக்கம் இல்லையா உனக்கு? வேணாம், எங்க கிட்ட வேணாம், அடிதடி. இது எப்படி சொல்றீங்களே, ஒரு அறிவை யூஸ் பண்ணி தானே சொல்றீங்க. உங்க அறிவை யூஸ் பண்ணி யாரும் சொல்றாங்க. வெக்கமா இல்ல? கேண்டீனாவது மயிரா. அப்ப இளையராஜா இவர் 1400 படம் மியூசிக் பண்ணிருக்காரு, எல்லாம் நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன்னு சொல்றீங்களா? இல்ல, இதுவரைக்கும் நான் மியூசிக் பண்ணி கொடுத்தேன்னு சொல்றீங்களா? இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்பா? அவர் செஞ்சதை நான் செஞ்சேன்னு சொல்றீங்களே, அவர் பண்ண இத்தனை வேலையும் நான் தான் பக்கத்துல இருந்து செஞ்சேன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அந்த விஷயங்கள்லாம் இல்ல. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. இல்ல, அந்த விஷயங்கள் நான் பேசுறது மட்டும் சொல்லு. நீ முன்னுரை எழுதி என்னென்ன கழிச்சிருக்காங்கன்னு எல்லாம் தெரியும் நமக்கு. அவர் இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. அப்படிப்பட்டவரை, அவ்வளவு பெரிய அறிவாளிய 15 புத்தகம் 16 புத்தகம் எழுதின ஒரு ஆளை அவருக்கு முன்னுரை எழுதி நான் கொடுத்தேன்னு எவன் சொன்னான்? பொறுமை சாமி. சமூக வலைதளங்கள்ல அது மாதிரி சொல்லுங்க. என்ன சமூகம் ஒரு பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா பத்தி தான் பேசணும். நீங்க தான் எழுதி கொடுத்தீங்க, நேரம் எங்கிட்ட போய் கேட்குறேன் என்ன குற்றவாளி மாதிரி? நீங்க குற்றவாளி மாதிரி இல்ல, குற்றவாளி மாதிரி கேட்க. நான் தான் எழுதுறேன், என்ன பண்ண போறேன்? ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நான் லூசுதாங்க, நான் லூசுதான். நான் தான் எழுதுறேன், என்ன பண்ண போறேன்? இல்ல, நீங்க தான் எழுதுனீங்கன்னா, இல்ல நீங்க தான் எழுதுனீங்க அப்படின்னா, நீங்க தான் எழுதுனீங்கன்னா உன் புத்திக்கு தகுந்த மாதிரி நீயே வச்சுக்கோ. நான் தான் எழுதுனேன்னு வச்சுக்கோ, என்ன பண்ண போற? இசையை பத்தி எவ்வளவு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து பொது அறிவுக்கு வந்துட்டான் பாருங்க. சார், இவன் சாதாரண ஆள் இல்ல சார். கண்டினியூ பண்ணுங்க. சரி, நீங்க எழுதுனீங்கன்னா நீங்கன்னு சொல்லி பேர் போட்டிருக்கலாம். இல்ல, அது நம்ம அது வேற விவாதத்துக்கு கொண்டு போகும். இது மாதிரி எல்லாம் பேசுறாங்க சமூக வலைதளங்கள்ல. அந்த கேள்விகள் எடுத்தவன் முட்டாள், அத மாதிரி நினைக்கிறவன் அறிவில்லாத நாய். அது தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்பளை புட்டு வந்திருக்கேன், பைத்தியம் பிடிச்ச நாயே, எங்கடா உன் நெல்லு? மட்டும் இல்லாம இப்போ அவர் மோடியும் அம்பேத்கரையும் ஒப்பிட்டு பேசியிருக்காரு இல்லையா? மோடி எப்படி அம்பேத்கரை ஒப்பிடலாம் அப்படிங்கிற விஷயத்த கேட்கலாம். ஏன் இஷ்டம்? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு படுற பாடு. சரி, அடிப்படை கோட்பாடு என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுதான். அம்பேத்கர் என்ன சொன்னாரு தெரியுமா? உனக்கு தெரியுமா? இல்ல, அம்பேத்கர் போட்டு தள்ளி இருப்பேன். இல்ல நம்ம இல்ல மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இல்ல கொஞ்சம். அம்பேத்கர் என்ன சொல்றாரு தெரியுமா உனக்கு? படிச்சிருக்கியா? முதல்ல இளையராஜா எழுதுன முன்னுரை படிச்சா? நீ இளையராஜா எழுதுன முன்னுரை படிச்சியா? முன்னுரை பையன் ஓவரா எக்ஸைட் ஆகுறான். உட்கார். அப்படியே உண்மையா அதெல்லாம்? அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனில் சொல்கிறாங்க, அம்பேத்கரின் விருதை அம்பேத்கர் வாங்கி அம்பேத்கரிடம் கொடுப்பார்னு சொல்கிறீங்க, ஸ்டாலினை கொடுத்தீங்க. அதெல்லாம் ஓகேவா உங்களுக்கு? அந்த ஒப்பீடெல்லாம் ஓகேவா? அந்த ஓகே கேட்டதுக்கு பதில் சொல்லியா? சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா இல்லை, நீங்க சொன்னது தப்பு. அம்பேத்கர் மாதிரி இல்லைன்னா அம்பேத்கர் விருதை அம்பேத்கர் வாங்கி அம்பேத்கரிடம் கொடுக்கிறாரு சொன்னாங்கல்ல, அது கரெக்டா? இதுக்கு பதில் சொல். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு.
பஞ்சாயத்து நடக்கட்டும், பஞ்சாயத்து நடக்கட்டும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்லப்பா நீங்க. பயப்படாத, பயப்படாதா. அம்பேத்கர் மோடிட்ட ஒப்பிட்டு பேசுனதுனால தானே இந்த கேள்வி வருது. அம்பேத்கர் விருதை அம்பேத்கர் வாங்கி, திருமாவளவன் என்ற அம்பேத்கர் வாங்கி ஸ்டாலின் என்கிற அம்பேத்கரிடம் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றத ஒத்துக்கிட்டியா? இல்ல அது வந்து கட்சி ரீதியாக சார் சார் நான் வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. அது என்னன்னா திமுக தலைவர் திருமாவளவன் கொடுத்தாரா, அது அரசியல் ரீதியாக அவங்க எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு. அவர் ஒப்பிடலாமா? கண்டிப்பா சார், நம்ம பொறுத்து பார்க்கலாம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. சாப்பிடுங்க, வேலை வெட்டிய பாருங்க. போடா 6 வீடு கால போச்சுன்னா யாரும் சொல்லி கேவலப்படாரா? ஏன்டா சொல்லி போடா.